Tamil Bible. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். இந்த வேத பாடம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், யெரொபெயாம் போன அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். யெரொபெயாம் என்கிறதான இஸ்ரவேலின் ராஜா என்ன ஒரு காரியத்தை பண்ணான், ஒரு புதிதான ஒரு மார்க்கத்தை அவன் உண்டு பண்ணினான். ஜீவனற்ற ஒரு மார்க்கத்தை அவன் உண்டு பண்ணினான். மோஸ்ட்லி அதற்கு பின்பாக வந்ததான இஸ்ரவேலர்கள் அல்லது இன்றைக்கு காணப்பட கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா விக்கிரகாராதனை என்பது எப்பொழுதும் ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாகவே அது காணப்பட்டதுன்னு லைக் முதல் சந்ததி, இரண்டாவது சந்ததியிலிருந்து நம்ம விக்கிரகாராதனை என்பதை நம்ம பார்க்க முடியும், இருந்திருக்கும். ஆனால் இது என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் ஒரு கூட்டத்தை தனியாக பிரித்தெடுத்து அவர்களுடைய தேவன் என்று சொல்லி அவர்கள் அறியும்படியாய் அநேக காரியங்களை அவர்களுக்கு பேசி செய்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் தன்னை அன்றி வேறு தேவன் இல்லை என்பதை என்ன பண்ணார், ப்ரூவ் பண்ணி காண்பித்தார். அப்படி பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு கூட்டம் அந்த உண்மையான தெய்வத்தை அவர்கள் தொழுது கொள்ளுகிற அதே வேளையில ஏதோ காரணங்களுக்காக வேறு தெய்வங்களையும் உள்ள கொண்டு வருகிறதான ஒரு வித்தியாசமான விக்கிரகாராதனை இது. இப்ப நீங்க கானான் தேசத்தை எடுத்துக்கிட்டீங்க, அது சுத்தி இருக்கிறதான மற்ற தேசங்களை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, அவைகள் எப்படி இருக்குன்னா, இந்த யெகோவா என்ற தெய்வத்தை அறியாதவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்களுடைய தெய்வ வழிபாடு, அவர்களுடைய முறைமைகள், அவங்களுடைய தெய்வத்தினுடைய பேரு எல்லாமே வேற. இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, யோனாவை கர்த்தர் நினிவேக்கு அனுப்பின பொழுது யோனா போக இஷ்டப்படலை. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள். அவர்களோ இஸ்ரவேலுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு தேசமானபடினாலே அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யோனா விரும்பினா, இது அவனுடைய பக்கத்துல இருந்து பார்க்கும்போது நியாயமான காரியம். ஆனா ஒரு ஊழியக்காரனாக பார்க்கும்போது, இஸ்ரவேல் மனுஷனா பார்க்கும்போது இது நார்மல். ஆனா ஒரு ஊழியக்காரனா பார்க்கும்போது நோ, ஊழியக்காரன் வேறு விதமாக செயல்பட வேண்டும். கர்த்தருடைய விருப்பத்தை அவன் அறிந்தவனாக அவன் என்ன பண்ணணும், தன்னுடைய ஆசாபாசங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய ஆசாபாசம் என்ன சொல்லும், விருப்பம் என்ன சொல்லும், அது உலக மனுஷனை போல திங்க் பண்ண சொல்லும். ஆனால் அதையெல்லாம் நம்ம சப்ரஸ் பண்ணி தான் கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு நம்ம பாடுபடணும். அப்படிதான் யோனாவுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த டெஸ்ட் காணப்பட்டுச்சு. அவன் அதனால தான் ஓடினான் தர்ஷீஷ்க்கு. அப்போ அங்கே போய் அவன் வார்த்தைகளை அறிவிக்கும் போது அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டதை பார்த்தீங்கன்னா கண்டபோது யோனா ரொம்ப உடஞ்சி போயிட்டான். ஆக்சுவலாக என்னை கொன்று போட்டிருந்தா கூட பரவாயில்ல, என்னால் இந்த ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாயிடுச்சு அப்படின்னு அவன் ரொம்ப நொந்துட்டான். அப்போ கர்த்தர் பேசுகிறதான ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத இவர்கள் அப்படின்ட்டு அந்த ஜனங்களை குறித்து சொல்லுவார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாதவர்களானா இல்லை. எவன் ஒருவன் வேதத்தை வைத்திருக்கிறானோ, எவன் ஒருவன் தேவனுடைய சத்தத்தையும் சித்தத்தையும் அறிந்திருக்கிறானோ, அவன் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாதவன் அல்ல. அவன் கொஞ்சம் யோசித்தா எது வலது எது இடது என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை கிடையாது. அறியாதபடிக்கு பாவம் செய்கிறார்கள். அவர்களுடைய பாவம் மிகுதிதான். ஆனாலும் கூட தேவன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படியா என்ன பண்றாரு, தன்னுடைய மனுஷனை அவர் என்ன பண்றாரு, பயன்படுத்தினார். அப்ப மற்ற விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கும் இஸ்ரவேலுக்குள்ள நடக்கிற விக்கிரக ஆராதனைக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. வெளியில யெகோவா என்கிறதான தேவனை வழிபடுகிறதான அந்த இதுவே கிடையாது, அந்த பேரும் கிடையாது அவர்களுக்கு. ஆனால் இஸ்ரவேலுக்குள்ள யெகோவா என்பவர் அவர்களுடைய தேவன். அதே நேரத்துல இவர்கள் மற்றவைகளையும் தெய்வங்களாக பயன்படுத்தி கொண்டார்கள். அல்லது யெரொபெயாம் செய்ததான ஒரு பயங்கரமான ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் என்கிறவரை தெய்வம் என்று அறிந்தும் கூட கன்றுக்குட்டிகளுக்கு கர்த்தர் என்று பெயர் வைத்து அதை தொழுது கொள்ளும்படியான ஒரு வித்தியாசமான மார்க்கத்தை அவன் கொண்டு வந்தான். வெளியில விக்கிரக ஆராதனையில அப்படி கிடையாது. நீங்க இந்து மார்க்கத்துல காணப்பட்டீங்கன்னா இயேசுன்ற பேர் வச்சு ஒரு சிலையெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க இல்ல. ஆனால் இவர்கள் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என்கிற பெயரிலே அவர்கள் கன்றுக்குட்டியை வணங்குகிறவர்களாக காணப்பட்டாங்க. இது வித்தியாசமான ஒரு விக்கிரக ஆராதனை. இப்ப இதுக்கு யார் தான் துவக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த யெரொபெயாம் தான். இதற்கு பின்பு வருகிறதான இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த யெரொபெயாமை கம்பேர் பண்ணி தான் என்ன பண்ணுவாரு,
ஆண்டவர் யெரொபெயாமுடைய பாவத்துல இவன் செயல்பட்டான் என்று ஆல்மோஸ்ட் எல்லா ராஜாக்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கும். ஆகாபு மாத்திரம்தான் கொஞ்சம் வித்தியாசம். என்ன அப்படின்னா யெரொபெயாமோட மோசம் அப்படின்ட்டு அவனை குறித்து ஆகாபை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். சரி, ஓகே, வருவோம். இப்போ இந்த யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே பார்த்தீங்கன்னா அவன் கட்டினதான அந்த பலிபீடம், போன 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவன் கட்டினதான அந்த பலிபீடம், இந்த பலிபீட தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து, பெத்தேல்னா நீங்க அறிந்திருக்கிறீங்க, மேல காணப்பட்ட தானு, கீழே காணப்பட்டதான சவுத் சைட்ல காணப்பட்டதான பெத்தேல் இஸ்ரவேல் பகுதிக்குள்ள காணப்பட்டது. அதுக்கு கீழே யூதாவுடைய பார்டரை கிராஸ் பண்ணாலே பெத்தேல் வந்துடும், ரொம்ப பக்கம்தான் அது. சரி, அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான், அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான், மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி. இப்ப ஒரு ஏன் பலிபீடத்தை பார்த்து பேசுறோம்? பலிபீடத்துக்கு நான் கேட்கவா போகுது? இப்ப நீங்க அதுக்கப்புறமா தீர்க்க தரிசனத்தை கூட பார்ப்பீங்க, தேசமே அப்படின்ட்டு பேசுவாங்கல்ல. தேசமே அப்படின்னா தேசம் என்ன கேட்கவா போகுது? அது என்ன அர்த்தம்? அங்க வாழ்கிறதான ஜனங்களுக்கு தான் செய்தி. ஆனா இந்த பலிபீடத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதான காரியம், பலிபீடம் அதை கேட்க போறது கிடையாது. அந்த பலிபீடத்துக்கு என்ன நடக்க போகுதுன்றதான ஒரு செய்தியை சொல்லும்போது, அந்த பலிபீடமே அப்படின்னு சொல்லும்போது அது அந்த ஜனங்களுக்கு ஒரு செய்தியை, அது பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனிய செய்தியை அறிவிக்குது. அதுல பார்க்கும்போது தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். இது யோசியா ராஜா இதற்கு பின்பு எனக்குரிய ஒரு 350 வருஷங்களுக்கு பின்பு தான் யோசியா யூதாவில் ராஜாவாக அவன் வருவான். ஆனா இப்பயே ஒரு ராஜாவினுடைய பெயரை சொல்லப்படுகிறதான ஒரு காரியம் வேற எத்தனை பேருக்கு இப்படி இருக்கு எனக்கு தெரியல. கோரேஸ் என்கிற ராஜாவை குறித்து இப்படி இருக்கும். என்னன்னா மேதிய பெர்ஷிய ராஜாவாய் காணப்பட்டதான கோரேஸ், சைரஸ் த கிரேட் என்று சொல்வார்கள். அப்ப அவனுடைய பெயர் ஏசாயா தீர்க்க புஸ்தகத்துல ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கோரேஸ் என்கிற என்னுடைய மெய்ப்பனை நான் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவனை குறித்து பேசுவார். ஒரு வசனம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதாவது ஒளிப்பிடத்துல இருக்கிற புதையெல்லாம் உங்களுக்கு தருவேன், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் தருவேன் அப்படின்னு சொல்ல. அப்ப கோரேஸை குறித்து ஆண்டவர் பேசும்போது சொல்லுகிறதான ஒரு காரியம் அது. அப்ப அதை போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ வருஷங்களுக்கு பின்பாக பல சந்ததிகளுக்கு அப்புறம் பிறக்க போகிறதான ஒரு ராஜாவினுடைய பெயரை குறிப்பிட்டு ஆண்டவர் இந்த இடத்துல இந்த மனுஷன் மூலமாக அவர் பேசுகிறார். அந்த பேசுகிற தீர்க்கதரிசியுடைய பெயர் நமக்கு தெரியாது. ஆக்சுவலா எக்ஸ் அப்படிதான், தேவனுடைய மனுஷன்னா ஒரு மனுஷனை ஆண்டவர் அனுப்பினார். அப்ப அவன் கர்த்தருடைய வார்த்தையை போயிட்டு அங்க என்ன பண்றான், சொல்லுகிறான், என்ன நடக்கும் என்று சொல்லுகிறான். இந்த காரியம் அப்படியே அதற்கு பின்பாக நடந்தது, யோசியாவினுடைய நாட்கள்ல நடந்தது. என்ன சொல்றான், உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான், மனுஷரின் எலும்புகள் பலியிடுவான். என்னன்னா கர்த்தருடைய நாமத்துல பலியிடுறது கிடையாது. என்ன அப்படின்னா அவர்களை கொன்று போடுவான் என்று அர்த்தம். ஏன்னா இது கர்த்தருடைய பலிபீடமே கிடையாது, இது வேற தெய்வத்துக்காக கட்டினதான பலிபீடம். ஆனா பேர் கர்த்தருக்காக கட்டினதாக என்ன பண்றான் அவன் இந்த ஜனங்கள்கிட்ட சொல்றான். ஏனென்றால் இவர்கள் எருசலேமுக்கு திரும்பக்கூடாது, தேவன் வைத்திருக்கிறதான வழிமுறையில அவரை தேடக்கூடாது என்று சொல்லி ஒரு ஃபேக் ரிலீஜனை இங்க என்ன பண்றான், இவன் ஃபார்ம் பண்றான். அதே பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா இங்க அவன் ஃபார்ம் பண்றான். அப்ப இது 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 22 யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்தா. 23 15வது வருஷத்துல போனீங்கன்னா, இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் பெத்தேலில் உண்டாக்கி இருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய இவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டரித்து தூளாக்கி விக்கிரக தோப்பையும் சுட்டரித்தான் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்புறம் 2வது வருஷத்துல யோசியா திரும்பி பார்க்கிற போது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறையில் உள்ள எலும்புகளை எடுத்து வர செய்து, இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேலே சுட்டரித்து அதை தீக்காடாக்கினான் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ எக்ஸாக்டா சொன்னதான காரியம்
அப்படியே வந்து நடந்தது. யோசியாவுடைய நாட்கள்ல அந்த காரியத்தை அவன் செய்தான். சரி, இதுல இந்த 2வது வசனத்திலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காணப்படும். என்னன்னா, யெரொபெயாமுடைய அந்த சந்ததி வந்து தொடர்ந்து இருக்க வேண்டும், அந்த ராஜ்யத்தை ஆண்டு இருக்க வேண்டும். ஆனால் வந்து யெரொபெயாமுடைய பீரியட்லயே கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, தாவீதின் வம்சத்தில் யோசியா என்றவன் வருவான் அப்படின்னா, ஒரு இப்போதான் யுத்தம் வந்து தடுக்கப்பட்டுச்சு. இப்ப ரெகோபெயாம் வந்து என்ன பண்ணா, யெரொபெயாமுக்கு விரோதமா யுத்தம் பண்ண நிறைய பேரை கூட்டினான். அப்பொழுது கர்த்தர் வந்து போகக்கூடாதுன்னு சொன்னதுனால யுத்தம் ஸ்டாப் ஆயிடுச்சு. யுத்தமே கிடையாது. 2 ராஜ்யங்களும் வளரப்போகுது. இன்னும் அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஆனால் ஒரு 3300 வருஷத்துக்கு அப்புறம் யோசியா என்ன பண்ணுறான், அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக படையெடுத்தால் தான் இந்த காரியம் நடக்கும் இல்லையா? ஏன்னா பெத்தேல்லேருந்து தான் வரைக்கும் போகணும் ஃபுல்லாக. இப்போ இது வந்து யோசியாவுடைய காலத்தில் இது நடந்தது. 3வது வசனம், அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதில் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போய் கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். அப்ப 2வது வசனம் வந்து நம்ம இன்னைக்கு இதெல்லாம் முடிஞ்சதுனால நம்ம அறிந்திருக்கிறோம், வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் நடந்தது. அப்போ உடனே இமீடியட்டா ஒரு காரியம் நடக்கணும்ல, அந்த சைன் அங்க சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் இப்ப இவன் வந்து சொல்லிட்டு போயிடுவான். ஆனா இது நடக்க போறது எப்ப, யாருமே விட்னஸ் பண்ண போறது கிடையாது. ஆனால் இப்போ வந்து அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய அடையாளம் ஒன்று காணப்பட்டுச்சுன்னா, மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதாகும் இல்லையா? அப்ப அன்றைய தினம், 3வது வசனம், அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போய் கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம். அப்படின்னா அன்னைக்கு இந்த காரியம் நடந்தது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பணும்ல. ஓ, கர்த்தர் தான் இந்த மனுஷனை நடத்தி இருக்கிறாரு, கொண்டு வந்திருக்காரு, கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை சொல்ல வைத்திருக்கிறாரு, இங்கே கட்டப்பட்டதான பலிபீடம் கர்த்தருக்கு பிரியமானதல்ல, நம்மளை நடத்துகிறான யெரொபெயாமும் சரியான வழியில நம்ம நடத்தவில்லை என்று சொல்லி இஸ்ரவேல் மனம் திரும்பி இருக்க வேண்டும். அதனாலதான் அன்றைய தினமே இந்த காரியம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது. அது வந்து ஒரு குட் சைன் ஆக்சுவலா. 4வது வசனம், பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. இந்த ஸ்டோரியெல்லாம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அடுத்த சைன் என்னன்னா, திரும்பவும் மனம் திரும்புவதற்கான அடுத்த சைன் வந்து அங்க காணப்படுது. எல்லா ஜனங்களும் யெரொபெயாமும் பார்க்கும்படியாக ஒரு காரியம் நடந்தது. என்ன அப்படின்னா, அவனுடைய நீட்டின கை அப்படியே மரத்து போயிற்று என்று சொல்லி 4ல வாசிக்கிறோம். தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. இது வந்து பாத்தீங்கன்னா உடனே நடக்கிறது. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். இது எப்படி காணப்படுது அப்படின்னு சொன்னா, யெரொபெயாம் வந்து மோசமான ஒரு மனுஷனாக அவன் சிந்தித்து ரொம்ப தந்திரமாக இஸ்ரவேல் ஜனங்களை வந்து யூதாவுக்கு போகக்கூடாது என்று பிரிக்கிறான். தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறான், தாவீதினுடைய குடும்பத்தாரிடத்திலிருந்து என்ன பண்றான், அவர்களை பிரிக்கிறான் என்று சொல்லி பார்த்தோம். அது கர்த்தரை விட்டு பிரிக்கிறதான காரியம். இந்த யெரொபெயாமை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவன் வந்து இஸ்ரவேலிலே காணப்படுகிற ஒரு மனுஷன், இவன் ராஜா, இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்டதான ஒரு பெரிதான ஒரு பாக்கியம் வந்து கிடைச்சது இல்லையா? அது வந்து கர்த்தருடைய கிருபை. இப்போ இவனுடைய அந்த வேர்ட்ஸை பாருங்க. அப்போது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி. இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய மனம் வந்து என்ன நினைக்குது, இந்த தேவனை, உண்மையான தேவனை விட்டு எவ்வளவு தூரம் அவன் விலகி இருந்தான் அப்படின்றத அந்த வார்த்தை வந்து காமிக்குது. இப்ப நம்ம வந்து நான் யார்கிட்டயாவது ஜெபம் பண்ண சொன்னா கூட நம்ம என்ன சொல்லுவோம், கர்த்தர்ட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோமே ஒழிய, உன் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு யார் சொல்லுவா? நம்மளிடத்துல யாராவது வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களோ முகமதியர்களோ வேற யாராவது சொன்னா என்ன பண்ணுவாங்க, நானும் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் உங்க தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லுவோம். ஆனால் இஸ்ரவேலின் தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிறதான, அவரிடத்துல இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றதான இந்த யெரொபெயாம் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தை வருது அப்படின்னு சொன்னா, உன்னுடைய தேவனிடத்துல, அதாவது இந்த தீர்க்கதரிசியினுடைய தேவனிடத்திலே நீ எனக்காக ஜெபம் பண்ணி எனக்கு இந்த விடுதலையை வாங்கி கொடு அப்படின்ட்டு என்ன பண்றான், அவன் கேட்கிறான்.
உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்ப இது உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லை. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி ஜெபம் பண்ண சொன்னா என்ன பண்ணுவாங்க? நம்ம ஜெபம் பண்ணி தானே ஆகணும். அப்படினால அவன் என்ன பண்றான்? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். அவன் இது எவ்வளவு பெரிய டெஸ்டா இந்த தேவ மனுஷனுக்கு இருந்திருக்கும் அப்படின்ட்டு நீங்க சிந்திச்சுதான் பார்க்கணும் அவனுடைய மனதை. ஏன் அப்படி சொன்னா, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறார் தேசத்துக்கு விரோதமாக. அந்த காரியத்தை அந்த ராஜா கேட்கல. கர்த்தர் சொன்னதான ஒரு சைன் அங்க நடந்தது. இன்னொரு சைன், எக்ஸ்ட்ரா சைன், எரோபியாமுக்கு விரோதமான அந்த எக்ஸ்ட்ரா அடையாளமும் நடக்குது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் பேசுகிறதான பேச்சும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேவனிடத்துல நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லல. இப்போ உண்மையான மனம் திரும்புதலையும் குறிக்கல. ஆனா விண்ணப்பம் பண்றான். என்ன அப்படின்னு சொன்னா, நீ தேவனிடத்துல நீ கேட்க வேண்டும் என்று சொல்லும்போது அவன் வருந்தி விண்ணப்பம் செய்தான் அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியல அவன் தன்னுடைய அந்த விருப்பத்தை எல்லாம் ஜெபம் பண்ண விரும்பி இருக்க மாட்டான்ல. என்ன நீங்க நினைக்கிறீங்க? ப்ராக்டிக்கலா நம்ம யோசிப்போம், திங்க் பண்ணுவோம் இல்லையா? என்ன அப்படின்னு சொன்னா, அது அவனுக்கு ஜெபம் பண்றதுக்கான அந்த மனதே முதலாவது இந்த தீர்க்கதரிசிக்கு அந்த நேரத்துல வந்திருக்காது. ஆனால் அவன் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தள்ளிட்டு, யோனாவை போலதான் இந்த விருப்பத்தெல்லாம் தள்ளிட்டு ஒரு மனுஷன் ஜெபம் பண்ண கேட்கறான். சத்ரு தான் அவனை ப்ரேயர் பண்ண கேட்கறான். அப்படின் போது என்ன பண்ணா, இவன் உண்மையா மனம் திருப்பி பண்ணாம அப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது. அவனை பார்த்து என்ன பண்ணலாம், கேட்டிருக்கலாம். நீ உண்மையா மனம் திரும்பிட்டியா, இன்னி ஜனங்கள்லாம் ஒழுங்கையா நடத்துவியா அப்படின்ட்டு கேட்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் அங்க கேட்கக்கூடாது. அது அர்த்தம் இல்லை. ஏன்னா கேட்டா அவன் போய் தான் சொல்லுவான். உண்மையா என்ன பண்ணிட்டான், மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவனுடைய நிலைமை இப்போ மோசமாய் காணப்படுது. ஒரு விடுதலை வேண்டும். அப்ப என்ன பண்றான், இவன் வருந்தி விண்ணப்பம் பண்றான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. அப்ப ரொம்ப விசேஷமான ஒரு காரியத்தை இந்த தீர்க்கதரிசி செய்யறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவனும் செய்கிறார். தேவன் பாத்தீங்கன்னா இந்த தேசத்துக்கு விரோதமாக இந்த செய்தியை அனுப்புறாரு. ஆனாலும் ஒரு மனுஷன் தன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த விண்ணப்பத்தை கேட்டு பாத்தீங்கன்னா கர்த்தர் இவனுக்கு தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணா உடனே கேட்கணும்லாம் அர்த்தம்லாம் கிடையாது. அப்ப எரோபியாமுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, திரும்பவும் ஒரு வாய்ப்பை என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. எரோபியாம ஆண்டவர் அந்த இடத்துல குணப்படுத்துகிறார். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னுடைய கூட வீட்டுக்கு இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். சவுல் ராஜா இப்படிதான் பாத்தீங்கன்னா சாமுவேல்ட்டையும் பேசினான். உம்முடைய தேவனிடத்துல நீங்க என்ன பண்ண, எனக்காக விண்ணப்பம் பண்ண. அதே பாத்தீங்களா, அந்த மனம் திரும்பாத இருதயம் எப்படி தேவனை பார்க்கிறது. வெளியில பேசுறதுக்கு பயம்தான், இல்லைன்னா முடிஞ்சா தூஷிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பேசிடுவாங்க. ஆனா அப்படி தேவனுக்கு விரோதமா பேச முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கிறது. அப்ப உள்ளுக்குள்ளார அந்த பயமும் இருக்கிறது. அதே நேரத்துல அவரை மாத்திரமே ஏற்றுக்கொண்டு மற்றதையெல்லாம் தள்ளுகிறதற்கும் விருப்பம் இல்லை. அப்போ பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது. எப்படி இருந்தாலும் கர்த்தர் கம்ப்ளீட்டா அதை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அவர்கிட்ட ஏமாற்ற முடியாது இல்லையா? அப்ப இந்த ராஜா என்ன பண்றான், அந்த மனுஷனை நீ வீட்டுக்கு இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன். ஏன் இளைப்பாரு அப்படின்னா, அது டிராவல் ரொம்ப கஷ்டம் அந்த காலத்திலலாம். இவ்வளவுக்கும் இவன் கூட ஒரு கூட்டம் வந்ததாகவோ பாதுகாப்புக்கு வந்ததாகவோ நம்ம பார்க்கல. இவன் நார்மலா நடந்துதான் என்ன பண்ணியிருப்பான், வந்திருப்பான். யூதாவில இருந்து அட்லீஸ்ட் பார்டரை கிராஸ் பண்ணி அங்க போனாலும் கூட எப்படியும் ஒரு 30-40 மைல்னு வச்சுக்கிட்டீங்கனாலும் நடந்து போய் தானே ஆகணும். அதுவும் இல்லாம ஒரு ரிஸ்கான டிராவலா தான் அந்த டிராவல் இருக்கும் நிச்சயமா. அப்ப டயர்டா இருக்கும், வேற எங்கேயும் ஸ்டே பண்ணல. வேற இளைப்பாரு, ரெஸ்ட் எடுத்துட்டு உனக்கு வெகுமானம் தருவேன் அப்படின்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்முடைய வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போயிட்டார். 2 காரியங்களை சொன்னாரு. நீ போயிட்டு சொல்லணும், சொல்லிட்டு அங்க என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, நீ வேறு வழியாக போன வழியா வராமல் வேறு வழியா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர் அவன்கிட்ட. அப்ப இது அவனுக்கு ஒரு ட்ராப்பு, அல்லது எப்படி இன்னொரு தீர்க்கதரிசி நம்ம பார்த்தோம்ல, என்ன முதல்ல அவன் பேர் என்ன, பிலேயாம். பிலேயாம்கிட்ட ஒரு டீலிங் பேசுறான் இல்லையா? அதே போல பிலேயாமும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்தான். நோ, இது ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லாத காரியம், இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நோ அப்படின்ட்டு என்ன பண்ணான்,
அந்த ராஜாவிடத்துல அவன் பேசினான். அதை போல இவனும் தேவனுடைய மனுஷன், பர்ஃபெக்டான தேவனுடைய ஒரு மனுஷன் இவன். அப்போ இவன் என்ன பண்றான், அந்த டீலிங் வேணாம் அப்படின்னு சொல்றான். உனக்கு வந்து உன்னுடைய இதுல பாதி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் திரும்பி வரான். அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். இது 10வது வருஷம். 11வது வருஷம். கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேல்ல இருந்தான். இவனுக்கும் பேர் கிடையாது. இப்ப இந்த போனதான இந்த தீர்க்கதரிசிக்கும் பேர் கிடையாது. இப்போ வந்து இன்னொரு தீர்க்க அப்படின்னா வயதானவன், பல வருஷமாக ஊழியக்காரனாக தீர்க்கதரிசியாக இருக்கிற ஒருவன். அவன் வந்து பெத்தேலில கூடியிருக்கான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோட சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அப்ப இது வந்து உடனே எல்லா இடத்துலையும் பரவுது, ஓப்பனா நடக்கிறதான ஒரு காரியம். இது எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சது. அப்ப அவனுடைய குமாரர் போயிட்டு அந்த கிழவனான தீர்க்கதரிசிட்ட இந்த காரியத்தை அறிவிக்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான். யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பின் அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்படின்னா இவன் தனியா தான் என்ன பண்ணியிருக்கான், ஆல் த வே இவன் தனியா தான் வந்திருக்கிறான். இப்போ வந்து ரிட்டர்ன் போகும்போது டயர்டா இருக்கு. அவன் கர்வாலி மரத்தின் கீழே அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ போய் இவனை என்ன பண்றான், இவன் கழுதியில போனதுனால சீக்கிரமா ரீச் பண்ணி அவன்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் நீர் தானா அப்படின்ட்டு. அப்பொழுது அவனை நோக்கி என்னோடைய வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அடுத்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு வருகிறது, அல்லது அடுத்த ஒரு டீல். இதுல வந்து பாத்தீங்கன்னா பைசா கொடுப்பேன், இது கொடுப்பேன், அது கொடுப்பேன்லாம் கிடையாது, வந்து சாப்பிட்டுட்டு போ, அவ்வளவுதான். அதற்கு அவன், நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீர் அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், அந்த பெத்தேலில் காணப்பட்ட வயதான தீர்க்கதரிசி சொல்றாரு, உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீர் அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். இந்த தீர்க்கதரிசி வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்றான். இவன் எதுக்காக சொன்னான்னு நீங்க தான் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இவன் கள்ள தீர்க்கதரிசியா அப்படின்னா இவன் கள்ள தீர்க்கதரிசியும் கிடையாது. பெத்தேல இருக்க தீர்க்கதரிசியும் கள்ள தீர்க்கதரிசி கிடையாது. ஆனா இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏன் வந்து அவனை யூஸ் பண்ணல தெரியல. ஏன்னா பெத்தேல்லே இருக்கிறான், எரோபியாமுக்கு அவன் பயந்தவனாய் காணப்பட்டிருப்பான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவர்கள் வந்து இஷ்டப்பட்டாங்க, அப்படிதானே தெரியுது. ஏன்னா எல்லாருக்கும் பரவும் போது அவனுடைய குமாரர் பார்த்துட்டு போய் இப்படி எல்லாம் நடந்துச்சு, அங்கிருந்து வந்த தீர்க்கதரிசி இப்படி ராஜாவுக்கு விரோதமா பேசினா, இப்படி வந்து பலிபீடம் எல்லாம் உடைஞ்சது, ராஜாவுடைய கை நீட்டினபடி இருந்துச்சு, இப்படின்றதெல்லாம் என்ன பண்ணியிருப்பான், சொல்லியிருப்பான். அப்ப அங்கதான் காணப்படுற ஒரு ஊழியக்காரன். ஆனாலும் கூட கர்த்தர் அவனை அந்த காரியத்திற்கு பயன்படுத்தல. ஒருவேளை அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பயந்துருக்கலாம், யெரொபெயாமை பார்த்து தன்னுடைய ஜீவனுக்காக அவன் பயந்துருக்கலாம். ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு கிங் ஆயிட்டான், அதுவும் பவர்ஃபுல்லான கிங்கா மாறி இருக்கான் அவன். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவன் எதுக்காக அவனை போய் அழைக்க வேண்டும்? அன்பினால, ஸ்நேகிதால போய் பேசுறான். இதுல வந்து கரெக்டா இருக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் வந்து உன்னை கூப்பிட்டுட்டு வந்து சாப்பாடு கொடுக்க சொன்னாரு அப்படின்ட்டு என்ன பண்றான், போய் தான் சொல்றான். ஏன் இப்படி பண்ணான்? அப்போ வந்து 19வது வசனம் பார்க்கிறோம். அப்போது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். கர்த்தருடைய வார்த்தையை வந்து தூக்கி போடுகிறதற்கு அல்லது மீறுகிறதற்கு எங்கிருந்து வேணாலும் டெம்டேஷன் வந்து வரும். ஃபர்ஸ்ட் டெம்டேஷன் எப்படி ஆகி காணப்பட்டது அப்படின்னு சொன்னா, என் வீட்டுக்கு வந்து நீ இளைப்பாரு, நான் உனக்கு வெகுமானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். யாரு? யெரொபெயாம் வந்து வெகுமானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். இன்னொரு டெம்டேஷன் எப்படி வருது? கர்த்தருடைய பெயர்லயே வருகிறது. கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை எனக்கு அனுப்பினார். என்ன அப்படின்னா, உன்னை கூப்பிட்டுட்டு வந்து உன்னை வந்து பராமரித்து, ஆமாம், ரெஸ்ட் பண்ணி சாப்பாடு கொடுத்து ரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பணும் அப்படின்ட்டு.
இவன் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்பிட்டான். ஏன் நம்பிட்டான் தெரில. ஒன்று, வயதான ஊழியக்காரன், எக்ஸ்பீரியன்ஸ் தீர்க்கதரிசி. புரியுதா உங்களுக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர், வயதானவர் சொன்னா எப்பயுமே கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம்ல. இது நார்மலா திங்க் பண்ற காரியம் தான். எல்லா வயதானவங்க சொல்றதும் வந்து பாத்தீங்கன்னா உண்மை அப்படின்ட்டு என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. எல்லா இளையவர்கள் சொல்லுகிறதும் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே விஷயம் இருக்காது அப்படின்னு எடுக்க முடியாது. நீங்க நீதிமொழிகளை போய் நீங்க வாசிக்கும் போது இந்த காரியத்தெல்லாம் பார்க்க முடியும். வயது ரொம்ப கம்மி ஆனபடினாலே இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு வயதிலே கம்மியா இருக்கவங்க நீங்க தள்ளவும் முடியாது. வயதானவங்க இவங்க ரொம்ப புத்திசாலி அப்படின்னும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, எல்லாரையும் எடுக்கவும் முடியாது இல்லையா? யார் மூலமா வேணாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பேசுவார், இடைபடுவார். அப்ப அங்க பெத்தேல்ல இருக்க ஒருத்தனை பயன்படுத்தாம யூதேயாவிலிருந்து ஒருத்தரை வந்து ஆண்டவர் அனுப்புறாருன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம் நம்ம அனலைஸ் பண்றது வேஸ்ட். வேணா திங்க் பண்ணலாம். வேணா அவன் வந்து இதற்கு சரியாகல, அவன் சொல்லியிருந்தாலும் அவன் போக மாட்டான், யூரோப்பியாவை பார்த்து பயப்படுவான், ஏதாவது காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம், அசியம் தான் பண்ண முடியுமே ஒழிய இதுல இருந்து நிறைய நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கு. எரேபியாம்ட்டு இருந்து, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இருந்து, இந்த இந்த தீர்க்கதரிசி இவனுக்கு வேணா நம்ம வச்சுக்கலாம், வாலிபனான தீர்க்கதரிசி அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலா ஒரு மனுஷன், தேவ மனுஷன் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. வயதெல்லாம் சொல்லப்படல. ஆனா அங்க இருந்தவன் கிழவனான ஒரு தீர்க்கதரிசினா பல வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுகிறதான ஒரு மனுஷன். இவ்வளவுக்கும் பெத்தேல்ல இருக்கான். பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசம் முழுசும் மோசமான நிலையில காணப்பட்டாலும் ஆங்காங்கு தேவனை தேடுகிறவர்கள் இருக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலையும் உண்மை. அப்ப இவ்வளவு எரேபியம் செய்ததான நாட்களிலும் அங்கு வந்து ஒரு ரெம்னன்ட் வந்து காணப்படுகிறது அங்க இஸ்ரவேல் தேசத்துல அப்படின்றதும் உண்மை. அது நீங்க எலியாவினுடைய நாட்கள்ல கூட பார்க்கலாம். நம்பர்லாம் சொல்லுவார்ல, 7,000 அப்படி சொல்லுவார் ஆண்டவர். அப்ப இந்த நாட்களில் இன்னும் அதிகமா கூட பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்குள்ள காணப்பட்டிருக்கலாம். ஆனா வெளியில வர்றதுக்கு பயமா இருக்கும். ஏன்னா மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா எப்படி மோசமா காணப்படுறாங்க. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தை, ரிலீஜியனை சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஜீவனற்றதான ஒரு மார்க்கமாக அவன் வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்ணுகிறான். அதுலயும் கர்த்தர் அப்படின்றதான பெயர்லாம் காணப்படுது. பலிபீடம்லாம் வித்தியாசமாக காணப்படுது. வேறு விதமான ஆசாரியர்கள், வேறு விதமான பிரமாணங்கள், போன வாரத்தில் பார்த்தோம். வேறு விதமான பண்டிகைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டா எல்லாமே அவன் அந்த பண்ணி வைக்கிறது நீங்க பாக்குறீங்க. சரி, எந்த வசனம்? 10:20 அவர்கள் பந்தியில் உட்கார்ந்து இருக்கிற, நீங்க தான் இது முடிச்ச பிறகு நீங்க சொல்லணும் என்ன ரீசனுக்காக இந்த ஓல்டு தீர்க்கதரிசி சொன்னா, அடுத்து இவன் எப்படி வந்து நம்பிட்டான், செகண்ட் அட்டம்ப்ட்லயே விழுந்துட்டான் அப்படின்றத என்ன பண்ணணும், நீங்க எப்படி திங்க் பண்றீங்கன்றத நீங்க சொல்லுங்க. அவர்கள் பந்தியில் உட்கார்ந்து இருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இப்போ கர்த்தருடைய வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டு போன தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த தீர்க்கதரிசிக்கு வருது. அவன் போஜனம் பண்ணி முடிந்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். கழுதை சேணம்லாம் வச்சு என்ன பண்றான், கொடுக்குறான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அதன் அண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. அந்த வழியை கடந்து போகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தார், அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லி தன் குமாரரை நோக்கி எனக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் சேணம் வைத்து கொடுத்தார்கள். அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே கழுதையையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான். அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. அப்ப இது வந்து
என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்குள்ள அவன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை வந்து அறிவித்து விட்டு ஒரு டெம்டேஷன்ல வந்து அவன் கடந்து வந்து அதுக்கப்புறம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு பொய் செய்தி வரும்பொழுது அந்த பொய் செய்தி என்ன பண்றான், அவன் நம்புறான். எப்படி வந்து தேவ ஜனங்கள் எப்படி வஞ்சிக்கப்படுவாங்கன்னா, எரோபியாமிட்ட வஞ்சிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு என்ன தெரியும், எரோபியாம் ஏற்கனவே விழுந்து போனதான ஒரு மனுஷன். ஆனபடினாலே எரோமியாவுக்கு வஞ்சிக்கப்பட மாட்டாங்க. யாருடைய வார்த்தைக்கு வந்து மயங்கிடுவாங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லப்படுகிறதான வார்த்தையா இருந்தா அதுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஆராய்ந்து பார்க்காம. இப்ப இவனுக்கு எப்படின்னா இப்ப நமக்கு வந்து கர்த்தருடைய நாமத்திலே அவருடைய நாமத்தை கொண்டு ஒரு வார்த்தை வந்து நமக்கு வருகிறது அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம், அந்த வார்த்தை கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கா, எனக்கு இவ்வளவு நாட்கள் ஆண்டோர் வெளிப்படுத்தின காரியங்களுக்கு விரோதமாய் இருக்கிறதா, எழுதப்பட்டதான வார்த்தைகளுக்கு விரோதமாய் காணும். எழுதப்பட்ட வார்த்தைகள் கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறதான காரியங்கள், அவைகளோடு கூட ஒப்பிட்டு பார்த்து இந்த தீர்க்க தரிசனம் இது வந்து கர்த்தர் பேசுகிற காரியம் சரியா என்று ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப இவனுக்கு என்ன காணப்பட்டுச்சு, இவனுக்கு பைபிள் இருந்ததா, அஃப்கோர்ஸ் இவனுக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் இருந்தது. அது மாத்திரம் இல்லாம ஏன்னா எழுதப்பட்ட வார்த்தைகளை வச்சு இதை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. எதை கண்டுபிடிக்க முடியாது, இந்த கிழவனான தீர்க்கதரிசி வந்து சொல்றான், என்கிட்ட வந்து கர்த்தருடைய தூதன் வந்து என்ன பண்ணாரு, கர்த்தர் வந்து தூதன் மூலமா செய்தியை அனுப்பினாரு, அந்த செய்தியில உன்னை அழைத்து கொண்டு வந்து உனக்கு ஆகாரம் கொடுக்கும்படியான செய்தி வந்தது அப்படின்ட்டு அவன் சொன்னால், இது நீங்க வேத வசனத்தினோடு ஒப்பிட்டு நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த செய்தியில என்ன தப்பு இருக்கு, ஒரு தப்புமே இல்லை இல்லையா. ஏன்னா இவன் வந்து வயதான தீர்க்கதரிசினா ஒருவேளை அந்த தீர்க்கதரிசியை குறித்து கூட ஏற்கனவே இங்க இருக்கிறவன் கேள்விப்பட்டு இருப்பான் இல்லையா, கேள்விப்பட்டு இருக்கலாம். அதுல வந்து வேற ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, சிம்பிளா கர்த்தருடைய தூதன் எனக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார், உன்னை கொண்டு வர சொன்னார் அப்படின்னா அவன் எப்படி நம்பாம இருப்பான். அப்ப இவனுக்கு முன்பாக காணப்பட்ட வேத வசனம் என்ன, எந்த வேத வசனத்தை தான் இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒப்பிட்டு பார்த்து இதை வந்து நிராகரித்திருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் இவனுக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஸ்பெசிபிக்கான ஒரு காரியம் என்னன்னா, இப்ப அந்த கிழவனான தீர்க்கதரிசி பேசினதற்கு விரோதமான ஒரு காரியம் இவனுக்கு சொல்லப்பட்டது மிக தெளிவா. என்னன்னா, அங்க நீ வந்து தங்காத, சாப்பிடாத, வேறு வழியா வா. அப்ப அவன் என்ன ஸ்பெசிபிக்கா கேட்கிறான்னா, கர்த்தருடைய அந்த வார்த்தையை மீறும்படியாய் கர்த்தர் சொன்னாருன்னு சொல்றான். சொல்லுவாரா கர்த்தர்? எப்பயுமே கர்த்தர் வந்து நீங்க ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் விசேஷம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பல ஊழியர்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊழியர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி வந்து என்ன பண்ண மாட்டாரு, கர்த்தர் வேத வார்த்தைகளை திரித்து பேச மாட்டார். மோசே பேசின சத்தியம் தான் இங்க பவுல் பேசி ஆகணும். பவுல் அப்படி பேசல அப்படின்னு சொன்னா இதுல எவனோ ஒருத்தன் ஃப்ராடு. ஒண்ணு அவன் ஃப்ராடா இருக்கணும், இல்லை இவன் ஃப்ராடா இருக்கணும் இல்லையா. நான் சொல்ல வருது புரியுதா உங்களுக்கு? அப்போ ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் வேணா இருக்கலாம், அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை குறித்து ஒரே மாதிரி பேசி ஆக வேண்டும். இல்லை என்றால் நீங்க என்னதான் பண்ணணும், கம்பேர் பண்ணி எடுத்தாக வேண்டும். நான் சொல்றது புரியுதா? அப்ப இந்த இடத்துல கர்த்தர் பேசினதான இவனிடத்துல பேசினது உண்மையா, அல்லது இன்னொருத்த வந்து தூதன் மூலமா கர்த்தர் பேசினார்னு சொல்றது உண்மையா, இவன் வந்து டிசைட் பண்ணி ஆகணும். இவனிடத்துல கர்த்தர் பேசுறது உண்மை அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இவன் நம்பி வந்தது மாத்திரமல்ல, சொன்ன மாதிரியே அந்த காரியங்கள் நடந்தபடினாலே அது இன்னும் அதிகமாக நிரூபிக்கப்பட்டது, வித்தவுட் எனி டவுட் இல்லையா. அதற்கு பின்பும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவன் இன்னொரு மனுஷன் வந்து கர்த்தர்ன்ட்ட சொன்னாரு, உன்னை கூட்டிட்டு வந்து சாப்பிட கொடுக்க சொன்னார்னா இவன் எனி காஸ்ட் என்ன பண்ணிருக்க கூடாது, அதை நம்பி இருக்கவே கூடாது. அவன் உண்மையான தேவ மனுஷனா கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்ப எனக்கு முன்பாக வைக்கப்படுகிற டெஸ்ட் அது, நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட நேற்று ஆண்டவர் பேசிட்டாரு, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்த மூலமா வேற மாதிரி பேச மாட்டார். புரியுதா? இதுதான் இன்னைக்கும் நமக்கு டீச்சிங். என்ன அப்படின்னா, இங்க இது ஒரு சத்தியம், அங்க அது ஒரு சத்தியம், அப்படி வந்து கிடையவே கிடையாது. சத்தியம் என்றால் ஒன்றுதான். அதை எத்தனை பேர் பேசினாலும் அந்த சத்தியத்தை அதே மாதிரிதான் பேசணும். இல்ல 5 பேர் வெவ்வேறு மாதிரி பேசுறாங்கன்னா 5 பேர்ல ஏதோ ஒன்றுதான் உண்மை, 4 வந்து புரியுதா உங்களுக்கு? இதுதான் விஷயம். இல்ல 4 பேரும் வெவ்வேறு மாதிரி பேசுறாங்க, 4 உண்மையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எளிதாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் தான் இதுல
இந்த 2 பேரை வைத்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறதான டீச்சிங்கு. அப்ப இந்த 2வது டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் வந்து விழுந்துட்டான், நம்பிட்டான் கர்த்தருடைய பேரை சொன்னோன்னே. அதனால நீங்களும் என்ன, நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா என்ன புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துனுடைய பேரை சொன்னாலே நம்பிடக்கூடாது. எந்த எந்த இயேசு சாமின்னு கேட்கணும். நீங்க வந்து எந்த இயேசு கிறிஸ்துவ நீங்க நம்புகிறீர்கள், எவ்வண்ணமாய் நீங்கள் அவரை நம்புகிறீர்கள் அப்படின்ட்டு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வந்து வேற வழியே இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீங்க அடுத்த கேள்விக்கு போயிட்டு அவங்க நம்புகிற கிரைஸ்ட் யாருன்றத நீங்க கண்டுபிடித்தால் வந்து பாத்தீங்கன்னா தப்பலாம். இல்லை என்று சொன்னால் மற்றதெல்லாம் அவங்க பேசுறது ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்கும். சரி, அப்ப இந்த மனுஷன் என்ன பண்றான், அந்த 29 வருஷத்துல பார்க்கிறோம். அப்பொழுது கிழவனான அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுத்து, அது இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இந்த சிங்கம் வந்து எதுக்கு அடிக்குது? ஆக்சுவலா அது பசியா இருந்ததுன்னா என்ன பண்ணிருக்கணும், நார்மலா மனுஷனை வந்து சிங்கம் வந்து அடிக்காது, பயத்துலதான் அது வந்து பாத்தீங்கன்னா அடிக்கும், அதை டிஸ்டர்ப் பண்ணாதான். அதர்வைஸ் அது வந்து மிருகங்களை தான் அது வந்து அடிச்சு சாப்பிடும். ஏன்னா இவங்கெல்லாம் அப்பப்போ அந்த பக்கம் போயிட்டு வர்றவங்க தான், ரிஸ்க் எடுத்து போயிட்டு வர்றவங்க தான். சரியா? இப்போ வந்து ஒரு தேசத்துல இருந்து வனாந்தரத்தெல்லாம் கடந்து தான் இன்னொரு தேசத்துக்கு வந்து அவங்க போக வேண்டும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பாத்தெல்லாம் இருக்கும். இருந்தாலும் இந்த ரிஸ்க் அவர்களுக்கு காணப்பட்டது. அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா மற்ற மனுஷர்கள் வந்து இதை அவனுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மற்ற ஜனங்கள் வந்து இந்த வழியா போறவர்களும் வருகிறவர்களுமா என்ன பண்றாங்க, காணப்படுறாங்க. அப்ப இந்த சிங்கம் வந்து ஸ்பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா இவனை கொல்லுகிறதற்காகவே தேவனாலே பயன்படுத்தப்பட்டதான ஒன்று. ஏன் அப்படி சொன்னா, அது பசியா இருந்தா கூட என்ன பண்ணியிருக்கோம், அந்த பக்கத்துல அந்த கழுதியை அடிச்சிருக்கோம். கழுதியோ உயிரோட இருக்கு, இவன் மட்டும் செத்து கிடக்குறான், சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே தான் நிக்குது அப்படின்றத இவன் வந்து இந்த வயதான தீர்க்கதரிசி அங்க போய் பார்க்கும்போதும் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நிற்குது. ஓகே, அப்ப இவன் என்ன பண்றான், 29 வருஷம் 2வது பகுதியை அதை கழுதையின் மேல் வைத்து, இவன் கொண்டு போன கழுதையின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் பண்ணவும் அதை தன் பட்டணத்திற்கு கொண்டு வந்து அவன் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையில் வைத்தான். அவனுக்காக ஐயோ என் சகோதரனே என்று புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள். அவனுக்கு ஒரு ப்ராப்பர் பரியில வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடியே அவனுடைய பிதாக்களுடைய கல்லறையில அவனை வந்து வைக்க முடியல, யூதா தேசத்துல வைக்க முடியாம இங்க இவனுடைய கல்லறையில வைக்கிறாங்க. வச்ச பிறகு அவன் சொல்றான், அவனை அடக்கம் பண்ணின பின்பு அவன் தன் குமாரரை நோக்கி, நான் மரிக்கும் போது தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணி அவன் எலும்புகள் அண்டையிலே என் எலும்புகளையும் வையுங்கள். அவன் பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்திற்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோயில்களுக்கும் விரோதமாக கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்றான். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளில் ஆசாரியராக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளில் ஆசாரியர் ஆனார்கள். சொல்லி பார்க்குறோம். அப்போ இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி இவ்வளவு பொல்லாத ஒரு மனுஷனும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை கொஞ்சம் தாழ்த்தும் போது ஆண்டவர் வந்து அவனுக்கு மனம் இறங்கி ஒரு அற்புதம் செய்ய. ஆசாப்பினுடைய காரியத்தில் நீங்கள் இப்படி பார்க்கலாம். ஆசாப் வந்து தன்னை கொஞ்சம் அப்படி தாழ்த்தும் போது கர்த்தர் என்ன பண்ணாங்க, அவனுக்கும் மனம் இறங்குனாங்க. மனாசே பொல்லாத ஒரு ராஜாவாக காணப்பட்டான். யூதாவில் வருவான் அவன், கடைசி ராஜாக்கு முந்தினவன் தெரியல. அவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவன் மனது இறங்கின போது கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, உன் நாட்கள் இதை செய்யாம உன்னுடைய குமாரன் நாட்கள் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மோசமான ஒரு மனுஷன் கூட அவன் தன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்குகிற தேவனாய் காணப்படுறார். ஆனா அதே நேரத்துல அது உண்மையான மனம் திரும்புதலா இல்லை அப்படின்னு சொன்னா அது கடைசியில எப்படிதான் போய் முடியுது அப்படின்னா, இவ்வளவு காரியங்களை பார்த்ததான அவன். அதனாலதான் 33 வருஷத்துல இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு இந்த சம்பவங்களுக்கு பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளில் ஆசாரியராக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்தோ அவனை பிரதிஷ்டை பண்ணி அப்படிப்பட்டவர்களை மேடைகளில் ஆசாரியராக்கினான். அது என்ன பெரிய காரியமான்னு நீங்க கேட்கலாம். அது வந்து பயங்கரமான ஒரு மீறல். ஏன்னு சொன்னால் கர்த்தர் வந்து யார் ஆசாரியராக இருக்கணும்னு என்ன பண்ணாங்க, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான காரியத்தை வந்து லேவியிலே வருகிறதான ஆரோனுக்கு ஆண்டவர் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தம். அதை வந்து எந்த ராஜாவும் வந்து அதெல்லாம் மாற்றக்கூடாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா துணிகரமாக அதை செய்கிறான். 34 பார்க்குறோம், யெரொபெயாம் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவம் ஆயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். ஸோ அப்போ என்னத்துக்காக இந்த தீர்க்கதரிசி இப்படி பண்ணான்?
நம்ம இந்த யூதாவிலிருந்து போனதான அந்த தீர்க்கதரிசி 1 அல்லது வாலிப தீர்க்கதரிசி, வயதான இப்படி வச்சுக்குவோம். வாலிப தீர்க்கதரிசி வந்து செய்ததற்கு நமக்கு வந்து காரணம் சிலதெல்லாம் ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். என்னன்னா பயங்கர டயர்டா, பிசிக்கலி ரொம்ப வீக்கா இருந்திருப்பான்ல. அவன் கர்வாலி மரத்தின் கீழே அவன் உட்கார்ந்துருக்கிறான், கூட யாரும் கிடையாது, பயங்கர டயர்டு. அதுவும் இல்லாமல் வந்த வழியா இவர் வந்து போகாம இன்னொரு வழியா வேற சொல்றாரு, சுத்து வழியா என்னன்னா நமக்கு தெரியாது. அவன் வந்து மென்டலி அண்ட் பிசிக்கலி வந்து எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான் ஆக்சுவலா. அப்படி அவன் காணப்படும் போது ஒருத்தன் வந்து என்ன பண்றான், அங்கிருந்து வந்து அவன் வந்து கூப்பிடுறான். கர்த்தர் சொன்னாங்க உன்னை கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுக்க சொல்லி. அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய டெம்டேஷனா இருக்கும் ஆக்சுவலா. யெரொபெயாம் வந்து பாதி சொத்தை கொடுக்கறதோட இது பெரிய டெம்டேஷனா இருக்குமா இல்லையா? இருந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன அப்ப அந்த வீக் மொமெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விழுகிறதான ஒரு காரியம். அப்ப இவன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருந்தாலும் கர்த்தர் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஏன் இப்படி சொல்லணும் இல்லையா? கர்த்தர் வந்து நீ போயிட்டு இதை சொல்லிட்டு வா, இல்லைன்னா நீ போய் இதை சொல்லு அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார். இப்போ யோனாக்கிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீ என்ன பண்ணணும், நினிவேவுக்கு போயிட்டு 40 நாள்ல நினிவே அழிக்கப்படும் என்பதை நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவனை போயிட்டு நீ மேலே போய் உட்கார்ந்து நீ அங்கேருந்து செக் பண்ணி பாரு, அது அழியுதா அழியலையா. அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னா எப்படியாவது அழிஞ்சிருமா நினிவே அப்படின்ட்டு அவன் ஆசைப்பட்டு என்ன பண்ணான், போய் உட்கார்ந்துருந்தான். ஆனால் நினிவே அழியவே இல்லை, மனம் திரும்பிட்டாங்க. அப்போ அது வந்து எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய விருப்பம் அது. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றாரு, நீ அங்க ஸ்டே பண்ணாத, சாப்பிடாத, தண்ணி குடிக்காத, போன வழியா வராத, வேற வழி. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான இது. அப்ப கர்த்தர் ஸ்பெசிஃபிக்கா சொல்லும்போது, ஸ்பெசிஃபிக்கா சொல்லலைன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஏதாவது பிரமாணத்தை மீறாம, கர்த்தருடைய கட்டளை மீறாம ஏதாவது காரியம் செய்யலாம். இன்னொன்னு யோனாட்ட வந்து கேட்டாரா, நீ ஏன் இங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்க, அது அழிஞ்சா என்ன அழியல என்ன, நீ சொல்லிட்டு ரிட்டர்ன் வரலாம்ல, அப்படி ஆண்டவர் கேட்டாரா? கேட்க மாட்டார். ஏன்னா அதை குறிச்சுதான ஸ்பெசிஃபிக்கான கட்டளை அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அவனை போய் பிரசங்கம் பண்ணணும். அவன் பிரசங்கம் பண்ணான். 3 நாள் பிரயாணமா, 2 நாளா, 1.5 நாளா, எத்தனை இனிமே கம்ப்ளீட்டா போயிட்டு வர்றதுக்கு 3 நாள் பிரயாணம்னு நினைக்கிறேன். அப்படி என்ன பண்றான், அவன் வந்து பிரயாணம் பண்ணி பிரசங்கம் பண்றான். என்னன்னா உங்க ஊர் அழிக்கப்பட போகுது அப்படின்ட்டு அதே ஒரு டவுட்ல தான் பண்ணியிருப்பான். உண்மையா அழிஞ்சிருமா, இவன் வந்து கேட்டு மனம் திரும்பிடுவாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனா வேற வழி இல்லாம என்ன பண்ணா, அவனுக்கு வேற ஏதாவது வழி இருந்ததா? அவனை தப்பவே முடியாதபடி ஆண்டவர் கொண்டு போய் அவன் வாயை திறந்து என்ன பண்ணாட, என்ன வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் முணுமுணுன்னு பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் அப்பயும் கேட்டிருப்பாங்கல்ல, கொஞ்சம் சத்தமா சொல்லு, என்ன பேசுற நீ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப அவனுடைய பிரசங்கம் நினிவேக்குள்ளார போனது. ராஜாவுடைய காதுக்கு செய்தி போனோன்னே அந்த ராஜா பொல்லாத மனுஷன் அன்னைக்கு என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் அந்த செய்தியை நம்பி அவன் எல்லாரையும் ரெட்டுடுத்தி அந்த மனம் திரும்ப வச்சுட்டான். நினிவே தப்பினது அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார், நீ போய் செய்தியை சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் நினிவேக்காக தான் யோனா வந்து அனுப்பப்பட்டான். நினிவே ஜனங்கள் மேலே கர்த்தர் மனம் இறங்கினபடினாலே இவர்களுக்கு நான் வேதத்தை கொடுக்கல, பைபிள் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி இவர்களுக்கு உடன்படிக்கை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா இவங்களும் நான் உண்டாக்கினதான ஜனம் அல்லவா, அப்ப இவர்களை அழிக்கிறதுக்கு முன்பாக இவர்களுக்கு நான் செய்தியை சொல்ல வேண்டும் அல்லவா, அது தேவன். அப்ப அந்த செய்தியை வந்து சொல்லணும். அதுக்கு தன்னுடைய ஊழியக்காரன் அவனுக்கு இஷ்டமோ இஷ்டம் இல்லையோ ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை பயன்படுத்தினாரு. அதோட அவனுடைய வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் எக்ஸ்ட்ராவா வந்து அவன் என்ன பண்றான், ஸ்டே பண்ணி அவன் பார்க்கறான். அது ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆனா இவனுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லி அனுப்பினபடினாலே இவன் என்ன பண்ணிருக்கணும், அதை கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் ஆக்சுவலா. அப்ப இது அவனுடைய பக்கம். இந்த வாலிப தீர்க்கதரிசி, வயதான தீர்க்கதரிசி ஏன் இப்படி பண்ணான், ஏன் போய் சொன்னான்? இல்லை இவன் திடீர்னு கள்ள தீர்க்கதரிசியாகவும் இப்படியும் பொய் சொன்னதுக்கு இவன் நிச்சயமா அனுபவிக்காகணும். அவனுடைய லைஃப் எப்படி முடிஞ்சதெல்லாம் நமக்கு தெரியாது ஆக்சுவலா. ஆனால் இவன் வந்து பொய் சொன்னான் அப்படின்றது ஷியோர். அவங்ககிட்ட கர்த்தர் வந்து பேசாமையே போய் என்ன பண்றான், இந்த காரியத்தை சொல்றான். அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசுறாங்க, அவன் மூலமா தான் பேசுறாங்க. என்ன நடக்க போகுது வாலிப தீர்க்கதரிசிக்குன்றது அவன் மூலயமா தான் பேசுறாங்கல்ல. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன ரீசனா இருக்கும்? கர்த்தர் ஒருவேளை வாலிப தீர்க்கதரிசியை டெஸ்ட் பண்றதுக்காக பயன்படுத்தியிருப்பாரா? கர்த்தர் வந்து ஒருத்தனை பயன்படுத்தினாலும் நீ போய் சொல்லி அவனை இது பண்ண அப்படி சொல்ல மாட்டார்ல, இவனே போய் சொல்ல உண்டு. அப்ப இவன் எதுக்காக இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்தான்? ரொம்ப அநியாயமான காரியம். ஆனா அவனை நேசிக்கிறான்ல,
அந்த வாலிப தீர்க்கதரிசியை அவன் அவ்வளவாய் நேசித்தபடினால்தான் அவனை போயிட்டு கொண்டு வந்து அவனுக்கு ஒரு ஹானரான பரியலை கொடுக்குறான். அதுவும் தன்னுடைய கல்லறையில வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறான். மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய மனுஷன் என்று நம்பி, நான் மரித்த பின்பும் நீ வந்து என்னுடைய எலும்புகளை இங்கதான் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் அவன் சொல்றான். அதே மாதிரி அவன் என்ன சொன்னானோ அது வந்து நடக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள அப்படின்றதையும் சொல்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்திலே இருக்கிறதான ஒரு மனுஷன் எப்படி எப்படியா இருந்தாலும் பாவம் அப்படின்னா பிசாசு பயன்படுத்துறதா. ஒருத்தன் பொய் சொல்றான்னா அந்த மூமெண்ட்ல அவன் தான் சொன்னதா நினைப்பான். ஆனா அந்த மூமெண்ட்ல வந்து பிசாசு அவனை பயன்படுத்தினா நல்லது. இஸ் ஈல்டு டு த டெம்டேஷன். பிசாசு பயன்படுத்துவதற்கு அவன் தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மொமெண்ட்ல ஒப்பு கொடுத்துருக்கான். பொய் ஒன்றும் பாத்தீங்கன்னா வந்து தேவன் வந்து சொல்லுகிறது அல்லவே, தேவன் வந்து இன்ஸ்பயர் பண்றது கிடையாது பொய்யே. அப்போ பொய் வந்து நம்ம வாயிலேருந்து வருது, நம்ம சொல்லுகிறோம் ஃபார் எனி ரீசன் சொன்னாலும் கூட அது வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அப்படின்னா வி ஆர் ஈல்டு டு த டெம்டேஷன். அல்லது அந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்லாம நம்ம வந்து தப்ப முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், சாதாரணமா அதை சொல்லிடுறோம். எப்படியா இருந்தாலும் பொய் என்பது கர்த்தர் இன்ஸ்பயர் பண்ண வருகிறதான வார்த்தை கிடையாது, நம்முடைய ஸ்பாவத்திலிருந்து வருகிறதான வார்த்தை. நம்முடைய ஸ்பாவத்தை நம்ம வந்து அப்படியே பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அது பிசாசுக்கு பயன்படுத்துறதுக்கு நம்முடைய ஸ்பாவத்தை நம்ம இடம் கொடுக்கிறோம். நம்முடைய அந்த அந்த நேச்சர் காணப்படுதல விழுந்து போன நேச்சர் அதை நம்ம வந்து பிசாசுக்கு கொடுக்குறோம், விற்று போடுறோம். அந்த டைம்ல அவன் டக்குன்னு பயன்படுத்திக்குவோம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் மேல வைத்த அன்பின் நிமித்தமாக தான் அவன் செய்யறான். ஆனாலும் அவன் பண்ணது தப்பு. ஏன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இது வந்து கர்த்தர் இப்படி வந்து என்னை வந்து செய்யக்கூடாதுன்ட்டு அவன் சொன்ன பின்பும் அவன் வந்து அவனை அப்படி டெம்ப் பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க சாப்பிடலனாலும் போற வழியில எங்கேயாவது அவன் சாப்பிட்டுருப்பான், இல்லை அங்க தேசத்துக்கு போய் கூட அவன் என்ன பண்ணிருக்கலாம், அவன் சாப்பிட்டு இருக்கலாம். அப்ப இந்த பெரியவன் வந்து அப்படி வந்து அந்த சின்னவனை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது, அன்பின் நிமித்தமா இருந்தா கூட. ஏன் அப்படின்னா இந்த ஜனங்களுக்கு வந்து ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். என்னன்னா அந்நியர்களை உபசரிக்க வேண்டும். நியூ டெஸ்ட்மெண்ட் வரைக்கும் அது காணப்படும். ரோமர்ல இருக்கும், எபிரேயர்ல இருக்கும். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கும் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா அவர்கள் வந்து அறியாமல் தேவதூதர்களை கூட அவர்கள் உபசரித்தார்களே அப்படின்ட்டு ஒரு டீச்சிங்காகவே காணப்படும் நியூ டெஸ்ட்மெண்ட். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இது பிரமாணத்துல உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு எப்படி நீங்க அந்நியரை ட்ரீட் பண்ணணும். ஏன்னா நார்மலா அந்நியரை வந்து பரதேசியை வந்து எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோம். இப்போ நம்முடைய ஆட்கள் அப்படி சொன்னா அவங்கள நம்ம வந்து பார்க்கறதும் அவங்கள நம்ம வந்து ட்ரீட் பண்ற விதமும் வித்தியாசமா இருக்கும். ஆனா அந்நியன் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், வேற இனத்தார், வேற ஜனங்க, அவங்கள நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த தேசத்துல இருக்கிறவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க, இப்போ நம்முடைய இடத்துல வந்து காணப்படுற இப்போ வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்து வேலைக்காக வராங்கல்ல, அவங்கள என்ன சொல்லுவோம், அவங்கள எப்படி நம்ம பார்ப்போம், எப்படி ட்ரீட் பண்ணுறோம், சிந்திச்சு பாருங்க. பிடிச்சி அடிக்கணும் இது பண்ணலாம் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுறதான வேர்ட்ஸ் வடக்கன் அப்படி சொல்கிறோமா இல்லையா, இப்படி என்ன நம்ம வார்த்தையெல்லாம் சொல்லுவோம். அவர்கள் வந்து கேவலமாக நம்ம நினைப்போமா இல்லையா, ஒரு சிறுமையாக தானே அவர்களை நினைப்போம். ஆனால் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்ட்டு என்ன பண்ணியிருக்கான், இங்கே அவன் வருகிறான். அவன் வந்து என்னமோ இங்கே நம்மளுடைய வேலையெல்லாம் பிடுங்கிக்கிட்ட மாதிரி அப்படி கிடையாது இல்லை ஆக்சுவலா. ஏன்னா இங்க அவ்வளவு வந்து உனக்கு வேலை வாய்ப்புகள் காணப்படுகிறபடினால அவர்கள் அங்கிருந்து சவுத்தை நோக்கி என்ன பண்றாங்க, வராங்க. பாவம் இல்ல. அப்ப ஆண்டவர் எப்படி பேசுவார் அப்படின்னா, அந்நியனை நீ ஒழுங்கா ட்ரீட் பண்ணணும். ஏன்னா நீ வந்து எகிப்து தேசத்துல அந்நியனா இருந்தபோது அது எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல. உன் மனசு அந்நியனா இருக்கும்போது எப்படி இருக்கும்னு தெரியும்ல. அப்ப நீ அந்நியனை பார்க்கும்போது என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப இஸ்ரவேல் தேசம் வந்து பாத்தீங்கன்னா செழிப்பான ஒரு தேசமாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லான கிங்டமாகவும் மாறப்போகுது. இப்போ இங்க வந்து நிறைய அந்நியர்கள் என்ன பண்ணுவாங்க, காணப்படுவாங்க. அல்லது அந்த தேசத்திலே ஏற்கனவே காணப்பட்ட சில ஜாதிகள்ல இன்னைக்கு வந்து அவர்கள் அடிமையா, எவ்வளவு கொடுமை இல்ல, அவர்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள அந்நியராக அவர்கள் எண்ணப்பட்டு காணப்படுவாங்க. அப்படி அவர்கள் என்ன நம்பி அங்க வந்து வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இஸ்ரவேலர்ல அந்நியர்கள் தான். ஆனால் அவர்கள் நீ எப்படி ட்ரீட் பண்ணணும், ஏன்னா உன்னை அவர்கள் நம்பி ஜீவிக்கும் பொழுது உனக்கு விரோதமா அவங்க செயல்படல. அப்படி இருக்கும்போது அவர்களை நீ எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத காரியங்களை ஆண்டவர் வந்து பிரமாணமாகவே அவர்களுக்கு சொல்லி இருந்தார். யாத்திராகமம் 22:21 இப்படி வாசிப்போம். அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக, நீங்களும் எகிப்து தேசத்திலே அந்நியராய் இருந்தீர்களே அப்படி சொல்றார்.
அடுத்தது 23:9, யாத்ராம் 23:9, அந்நியனை ஒடுக்காயாக. அவன் என்ன உனக்கு சத்ருவா செயல்பட்டானா பரவாயில்ல, நீ ஏதாவது பண்ணலாம். அவன் பாவம், ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஏதாவது கூலி வேலை செஞ்சு பழிச்சுக்கிட்டு அவன் வந்து உன்னுடைய வாசல்ல அவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்நியனை ஒடுக்காயாக. எகிப்து தேசத்திலே அந்நியர்களாயிருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்றாரு. அப்ப நீ அங்க அந்நியனாக காணப்பட்ட போது, பரதேசியாய் காணப்பட்ட, தேசமற்றவனாய் காணப்பட்ட போது உன்னுடைய இருதயம் என்ன பாடுபட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் உன்னை ஆசீர்வதித்து ஒரு நிலையிலே வைத்து உனக்கு பக்கத்துல இருக்கிற அந்நியனை ஒடுக்கி காணப்படும் போது சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். அவனை நீ இன்னும் அதுக்கு மேல வந்து ஒடுக்காத. புரியுதா உங்களுக்கு? அப்ப இதன் அடிப்படையில இஸ்ரவேலர்கள் வந்து பாத்தீங்கன்னா மற்ற இஸ்ரவேலர்களை வந்து பராமரிப்பார்கள். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போகும்போது அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களை தங்க வைக்கிறதும் அவர்களை பராமரித்து அனுப்புவதும் அவர்களுடைய இயல்பாகவும் அவர்களுடைய பிரமாணத்திலே ஒரு காரியமாகவும் அவர்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்ததான ஒரு கல்ச்சராகவும் அது காணப்பட்டது. மற்றவர்கள் மற்ற தேசங்கள்ல எப்படின்னு தெரியாது. ஆனா ஆபிரகாமுடைய கல்ச்சரே ஆண்டவர் மாற்றினார். நான் பேசியிருக்கேன்ல, ஆபிரகாம் வந்து வேற ஒரு கல்ச்சர்ல காணப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு வந்து அவனுக்கு ஒரு நியூ கல்ச்சரை ஆண்டவர் என்ன பண்ணாரு, கற்றுக் கொடுத்தார். அப்படி மாறினதான ஜனங்களுக்கு அநேக விஷயங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை போல இந்த காரியத்தையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப அந்த வயதான தீர்க்கதரிசி என்ன நினைச்சிருப்பான், பாவம் அங்கிருந்து வந்துட்டு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இப்படி இவன் போறான், ராஜா வந்து சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருக்கான், ரெஸ்ட்டுக்கு கூப்பிட்டுருக்கான், அங்கேயும் வந்து இப்படி நோன்னு சொல்லிட்டு அவன் போயிருக்கான், அவனை எப்படியாவது கொண்டு வந்து சாப்பிட வைத்து. அப்ப சிலருக்கு நம்ம நன்மை செய்கிறதாக நினைத்து சிலருடைய அழிவுக்கு நம்ம காரணமாகி விட முடியும். இப்ப இந்த பெரிய தீர்க்கதரிசி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வயதான தீர்க்கதரிசி இந்த சின்ன தீர்க்கதரிசிக்கு நன்மை செய்கிறதாக நினைத்து ஒருவேளை சாப்பாடு கொடுத்து அனுப்புறதாக நினைத்து அவனுடைய அழிவுக்கு வந்து ஒரு காரணமாக மாறிவிட்டான். அப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தை இப்படிதான் அப்படின்னு தெளிவாய் தெரிந்தால் அந்த வார்த்தையில போயிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம நடுவுல இறங்கி நம்ம பெரிய ஆளு மாதிரி ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடாது. பிள்ளைகளுக்கு நீங்க மனதிறங்க வேண்டியதுதான் எல்லா காரியத்திலையும். ஆனா அதே நேரத்துல பிள்ளைகளுக்கு இறக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறதுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது, சொல்லி கொடுத்துடக்கூடாது. புரியுதா? பிள்ளைகளுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னாலும் வந்து கடிந்து கொள்ள வேண்டியதான காரியங்கள்ல கடிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சத்தியம் என்று பிள்ளைகளுக்கு சொல்லணும், இஷ்டமோ இஷ்டம் இல்லையோ, இல்லையா? அப்ப இந்த வயதானவர் வந்து அந்த இளையவருக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி நன்மை செய்கிறதாக யோசித்து ஒரு பொய்யை சொல்லி அவரை காவு கொடுத்துட்டாரு, பலி கொடுத்துட்டாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடந்ததான காரியம். அப்ப இந்த ஒவ்வொருவருடைய கேரக்டர்ல இருந்தும் நீங்க ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதுல இருந்து தேவன் வந்து எப்படிப்பட்டதானவர், அவர் எப்படி சொன்னதான வார்த்தைகள்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மனத்தை தாழ்த்தும் பொழுது அவர் மனமிறங்குகிற தேவனா இருக்கிறார், இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறவரா இருக்கிறார். அவ்வளவு மோசமான யெரொபெயாமுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மனமிறங்குறார் ஆண்டவர் அந்த சுச்சுவேஷன்ல கூட. ஆனா தன்னுடைய மனுஷன் தன்னுடைய வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா அலட்சியம் பண்ணும்போது கர்த்தர் அதை லகுவாக எடுத்துக்கொள்ளுகிறதில்லை என்பது நமக்கெல்லாம் பாடம். நம்ம என்ன நினைச்சிருவோம், யெரொபெயாமுக்கே மனம் இறங்கிட்டாரே, அவர்களை யோசிச்சிருவோம், யெரொபெயாமுக்கே மனம் இறங்கினார் ஆண்டவர். நான் வந்து எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கேன், எவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் வந்து இந்த வனவிலங்குகள்ட்டெல்லாம் தப்பி வந்திருக்கிறேன், பொல்லாத மனுஷன்ட்டெல்லாம் தப்பி வந்திருக்கிறேன், சாப்பிடாம வந்திருக்கிறேன், சாப்பிடாம இங்கேருந்து போறேன் அப்படின்னு நம்ம பெருசா என்ன பண்ணிக்கலாம், நம்மள நினைச்சுக்கலாம். ஆனா எல்லாவற்றை பார்க்கலாம் எது முக்கியம், நம்மளை அழைத்தவரும் நம்மளை அனுப்பினவருமான கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு முக்கியம். நம் ஜீவனை பார்க்கலும் அது முக்கியம் என்பது நம்முடைய மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு. அப்படியே ஒரு டிராமா மாதிரி இருக்கும் பார்க்கறதற்கு. ஆனால் அவ்வளவு விஷயங்கள் அதற்குள்ள அடங்கி இருக்கு. இவர் வந்து நம்முடைய தேவன் எல்லா காரியங்களிலும் எப்பொழுதுமே மாறாததான ஒரு தேவனாய் காணப்படுறாரு. யோனா விஷயமா இருக்கலாம், இந்த மனுஷனுடைய விஷயமாய் காணப்படலாம். அவர் வந்து அப்படிதான் இருதயத்தை அவருக்கு முன்பாக கடினப்படுத்தாதவர்களாக நம்ம காணப்படணும். சொல்லுகிற காரியத்தை அமைதியாக செய்துவிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து நம்முடைய லைஃப்ல தான் நம்ம படிக்கிறதான காரியம். அவர் சொன்னதை செஞ்சுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். லைஃப் வந்து ஸ்மூத்தா இருக்கும். நமக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் நம்ம பாட்டு என்ன பண்ணிக்கலாம், போயிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள பூந்து நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா அவனுக்கு என்னதான் தோணியிருக்கும், வயதான தீர்க்கதரிசிக்கு என்னதான் நினைச்சிருப்பான், இப்படி ஒரு மனுஷனை அனுப்பலாமா, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய விருப்பம் இப்படியா இருக்கும், பரவாயில்ல அப்படி நினைச்சிருக்கலாம் அவன், இல்லையா? கர்த்தர் என்ன அப்படி சாப்பிடாம வர சொல்லிருப்பாரு. அங்க வந்து பலிபீடத்தை நோக்கி பேச சொன்னாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமா பேச சொன்னாரு. ஆனா சாப்பிடாம வந்து நான் சொல்லியிருப்பாரு ஆண்டவர்.
அப்படின்னு அந்த கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கிரியை செய்திருக்கும். வேதத்துல சொல்லி இருக்கிற காரியங்கள் அதை அடிப்படையாக வைத்து அவன் என்ன பண்ணக்கூடாது, பொய்ய சொல்லியிருக்க கூடாது. கர்த்தர் வந்து பேசியிருந்தாருன்னா அவன் சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி பேச மாட்டாரு, பொய்ய சொன்னான். சரி, பொய்ய சொன்னா இவன் வந்து என்ன பண்ணிருக்கணும், வேணவே வேணாம், கர்த்தர் என்கிட்ட தெளிவா சொல்லி இருக்கிறாரு, நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், நீ சொல்றத கேட்க கூட தயவு செய்து ஐம் சாரி சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஐம் சாரி. பயங்கர கஷ்டம் தான், பயங்கர டெம்டேஷனா இருக்கும் அது. ஆக்சுவலா கர்த்தருடைய நாமத்தினால் சொல்லப்படுது, பெரிய ஒரு மனுஷன் வந்து சொல்லுகிறான், ஆனா கர்த்தர் என்கிட்ட நேத்து பேசியிருந்தார்ல அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும், அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். அதை ரிஜெக்ட் பண்ண முடியாததான ஒரு சூழ்நிலைக்கு அவன் போயிட்டு என்ன பண்ணான், அப்படி ஒரு காரியத்தை சந்தித்தான். இது யாருக்காக எழுதப்பட்டிருக்குன்னா, இன்றைக்கு ஆண்டவரை நம்பி வாழ்கிறதான, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வாழ்கிறதான ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம். ஸோ நீங்க எல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கர்த்தர் என்ன விரும்புகிறார், எப்படி செயல்படுகிறார், எப்படி வந்து மனமிறங்குகிறார், அதே நேரத்தில் எப்படி கடின இருதயம் உள்ளவராக அந்த காரியத்தை தண்டிக்கிற காரியத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணணும், இதுல நம்ம படிக்கணும். சரியா? ஏதாவது கேள்வி இருக்கா?